வெல்கம் டு ஆல் இஸ் வெல் கார் மெக்கானிக். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து இந்த டிக்கி அன்லாக் ஆகலை. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு அன்லாக் பண்ணிட்டேன். டிக்கி அன்லாக் ஆகலை பாருங்க. இதில் வைக்கிறேன் பாருங்க. சிக்னல் போகுது ஆனால் மட்டும் டிக்கி மட்டும் அன்லாக் ஆகலை. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு அது பாருங்க. ஃபஸ்ட்டு டிக்கி ஓப்பன் பண்ண வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரிம்மு கட்டணும், டிக்கி ட்ரிம்மு ஓகேவா. அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. இது ஓப்பன் பண்ண மேலே வந்துடணும் ஓகேவா. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். வாங்க இங்கே பாருங்கள். இது வந்து டிக்கி சுவிட்சு ஓகேவா. ரெண்டாவது டிக்கி லாட்சு ஓகேவா. இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதில் தான் கண்டுபிடிக்கணும் மெயின் பாயிண்ட் ஓகேவா. வாங்க. இது டிக்கி சுவிட்ச் கப்பலாக கேட்டுனுக்கிறேன். பாருங்க, கப்பலை ரிமூவ் பண்ணுறேன். இதோ கப்பலை ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு இதுக்கு வோல்டேஜ் வந்து எல்லாம் செக் பண்ணணும். வோல்டேஜ் செக் பண்ணோம்னா இங்கே பாருங்கள். மல்டிமீட்டர் வந்து 20 வோல்டேஜில் செக் பண்ணணும். டிசி வோல்டேஜில் ஓகேவா. பாருங்க, 10 வோல்டேஜ் வருது. டிக்கி சுவிட்சுக்கு பவர் வருது ஓகேவா. ஸ்டெப் 1 ஓகேவா. ஸ்டெப் 2 வந்து ப்ரைஸிங் பாருங்கள். ரெண்டாவது வந்து நீங்கள் கப்பலை சொல்லிடணும். ப்ரைஸிங் பாருங்கள். ரெண்டாவது வந்து கப்பலை சொல்லிவிட்டு இங்கே இது பார்த்தியா டிக்கியில் வச்சுக்க ஒரு கப்ளர் வரும். கப்ளர் ஓகேவா. அந்த கப்ளர் ரிமூவ் பண்ணணும். வாங்க வாங்க. டிக்கியில் வச்சுக்கு 4 வயர் வரும். ஒன்று வந்து டைரெக்டாக ஐபி ஜங்ஷன் பாக்ஸில் வந்து ஒன்று வரும். இன்னும் வந்து கிரவுண்டு. இது வந்து சுவிட்ச் ஆகிட்டுனா பவர் வரும். இப்போ லாட்சுக்கு அது வந்தா இல்லையா செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்க, கிரவுண்டில் வச்சுக்கின்னு ஒன்று டைரக்ட் பவர் வருதா, டைரெக்டாக பவர் வருதா. ரெண்டாவது வந்து சுவிட்ச் ஆகிட்டுனா பவர் வரும். டிக்கி சுவிட்ச் ஆகிட்டுனா பவர் வரும். பாருங்கள் ஆயித்துறேன் பாருங்கள் வருதா. அப்படின்னா உனக்கு சுவிட்சு நல்லா இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட வயரிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் உனக்கு டிக்கி ஓப்பன் ஆகலை ஓகேவா. வயரிங் நல்லா இருக்குது ப்ளஸ் டிக்கி சுவிட்சு நல்லா இருக்குது. ஃபைனலாக வந்து இது காம்பவுண்ட் போயிட்டு இருக்குது. இதான் டிக்கி லாட்ச் வாங்க. இந்த லாட்சுக்கான மாற்றிட்டோம்னுக்கோ நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அவ்வளோதான் கம்ப்ளைண்ட்.